ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து C3 validate, escape, sanitize or parameterize untrusted data. அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன இருக்குது இதில் அப்படின்னு பார்ப்போம். when it comes to OWASP top 10 2024 productive controls. ஸோ முக்கியமான keywords input validation. நீங்கள் JavaScript வச்சு பண்ணலாம் இன்புட் வேலிடேஷன். அவுட்புட் என்கோடிங் வந்து base64 என்கோடிங் பற்றி சொல்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். டேட்டா சானிடைசேஷன், parameterization ஜாவாஸ்கிரிப்டில் பண்ண முடியும். அன்ட்ரஸ்டட் டேட்டா, ஓகே, வாட் எவர். ஒயிட் லிஸ்டிங், பிளாக் லிஸ்டிங் இஸ் பாசிபிள். ஜாவாஸ்கிரிப்ட்லேயே நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் வந்து நீங்கள் இந்தந்த பேராமீட்டர் தான், ஒரு டெக்ஸ்ட் ஏரியா இருக்குது ஒரு அப்ளிகேஷனில், அந்த டெக்ஸ்ட் ஏரியாவில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஈக்குவல்ட்டி யூஸ் பண்ணக்கூடாது, கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ஆல்ஃபா நியூமரிக் இஸ் அலோடு, digit 0 to 9 இஸ் அலோடு. அப்புறம் என்னென்ன கேரக்டர்ஸ் வேணுங்கிறது டிஃபைன் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் சொல்கிறது, அதுவும் ஒயிட் லிஸ்டிங், பிளாக் லிஸ்டிங் வரது நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு பண்ண முடியும். இன்ஜெக்ஷன் அட்டாக்ஸ் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் பண்ணும். கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்கும் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் பண்ணும். ஸோ நீங்கள் கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி, கார்ஸ் பாலிசி வச்சு இந்த இன்ஜெக்ஷன் அட்டாக்ஸும், கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங், ஸோ வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால்ஸ், கார்ஸ், கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி, இந்த 3 பேராமீட்டரை வச்சு நீங்கள் இன்ஜெக்ஷன் அட்டாக், கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் ஸ்டாப் பண்ணலாம். ஸோ SQL இன்ஜெக்ஷன் அதுவும் சேர்த்து தான். ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ், ரிஜெக்ட்ஸ் பற்றி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அது நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் யூஸ் பண்ண முடியும். கண்டெக்ஸ்சுவல் என்கோடிங் இது பார்க்கணும். இன்புட் சானிடைசேஷன், லைப்ரரிஸ், ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, அப்படியே கீழே வரும். புல்லட் பாயிண்ட்ஸ் என்ன? Untrusted data, any data that comes from an external source or user cannot be trusted. நீங்கள் ஒரு ஆத்தென்டிகேட்டட் யூஸராக இருக்கீங்க, ஆத்தென்டிகேட் பண்ணி லாகின் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் ஏரியாவில் ஒரு இன்புட் கொடுக்கணும். அது நீங்கள் சப்மிட் பட்டன் அடிச்சிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் இன்புட் டிபியில் போய் ஸ்டோர் ஆக போகுது. அப்படின்னா டிபியிலிருந்து எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வெளியே ஃபெச் ஆகிடக்கூடாது, சேவ் ஆகணும், அதை டிபியை ஹார்ம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு எடுத்துக்கலாம் இந்த டெஃபினேஷனுக்கு. யூசர் இன்புட்ஸ் HTTP ஹெடர்ஸ், குக்கீஸ், டேட்டா ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சிஸ்டம்ஸ். இன்னொன்று வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசியில் வந்து இந்த அப்ளிகேஷன் ஆர் இந்த வெப்சைட்டுக்கு எங்கேருந்து இமேஜஸ் லோட் ஆகணும், எந்தெந்த ஜாவாஸ்கிரிப்ட்ஸ் அலோ ஆகணும். இப்போ சிங்கிள் சைனானுக்கு வந்து ஒரு ஐடிபியினுடைய ஜாவாஸ்கிரிப்ட் அடாப்டர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் அலோடு, எல்ஸ் பிளாக்ட் அப்படிங்கிற கண்டிஷன் மாதிரிலாம் போடலாம் கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி, கார்ஸை யூஸ் பண்ணி. ஸோ அதுதான் டேட்டா ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சிஸ்டம்ஸ் சொல்கிறேன். ஸோ அந்த ஈஃபெல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் செக்யூர் வெப் கேட்வேலையே. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இன்புட் வேலிடேஷன், என்ஷூர் தட் இன்கமிங் டேட்டா இஸ் வேலிட், சேஃப் அண்ட் எக்ஸ்பெக்டட் பிஃபோர் ப்ராசஸிங் இட். எஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்டஸ் ஃபார்மில் என்ன மாதிரி டேட்டா இன்புட் பண்ணுங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். மீன்ஸ் ஈக்குவல் டு, கொஸ்டின் மார்க், கிரேட்டர் தேன், லெஸர் தேன், அப்புறம் பேக்டிக், பேக்ஸ்லாஷ், ஃபார்வர்ட் ஸ்லாஷ், மீன்ஸ் அது நீங்களே டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் சம்திங் தட் இஸ் ரிலேட்டட் டு இன்ஜெக்ஷன், கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங், லெஸர் தேன் ஸ்கிரிப்ட், கிரேட்டர் தேன் சிம்பிள், அந்த மாதிரி போட்டு சம்திங், அந்த மாதிரிலாம் அதெல்லாம் நீங்கள் வேலிடேட் பண்ண முடியும் ஃப்ரண்ட் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு. டெக்னிக்ஸ், ஒயிட் லிஸ்டிங், allow only known and good inputs, black listing, reject bad inputs and use regular expressions. எல்லாமே ரிஜெக்ட்ஸ் வச்சு தான். வேலிடேட் டேட்டா லென்த், டைப், ஃபார்மேட் அண்ட் ரேஞ்ச், இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான். தேர்ட் பாயிண்ட் என்ன? என்கோடிங் prevents the execution of malicious data by encoding it before displaying it to the user. Prevents the execution of malicious data by encoding it before displaying to the user. Apply the correct encoding based on where the data is being output, HTML, JavaScript, URL. இது straightforward. Use output encoding libraries to ensure consistent and secure encoding. Straightforward தான். Data sanitization, clean untrusted data to remove harmful content before using it in your application. Clean untrusted data to remove harmful content before. Clean untrusted, நான் தப்பாக படிச்சுட்ருக்கேன், அதை வந்து கரெக்டாக க்ளீன் அன்ட்ரஸ்டட் டேட்டா. க்ளீன் எதை? அன்ட்ரஸ்டட் டேட்டாவே. டு ரிமூவ் ஹார்ம்ஃபுல் கண்டென்ட் பிஃபோர் யூஸிங் இட் டு யுவர் யூசர். ஸோ சானிடைசேஷன் தான், அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. வேலிடேட், எஸ்கேப், சானிடைஸ் அதுலேயே இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இன்புட் வேலிடேஷன், சானிடைசேஷன் இந்த மாதிரி தான் வருது. ஸ்ட்ரிப் ஆர் ரீப்ளேஸ் டேஞ்சரஸ் கேரக்டர்ஸ் ஆர் பேட்டர்ன்ஸ் ஃப்ரம் த டேட்டா. வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் வில் டூ த ஜாப். யூட்டிலைஸ் டேட்டா சானிடைசேஷன் லைப்ரரிஸ் டு ஹேண்டில் திஸ் ப்ராசஸ் எஃபெக்டிவ்லி. அப்புறம் parameterization, protect against SQL injection and other injection attacks by separating data from code.
இதுவும் தாராளமாக வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால்லையே அச்சீவ் பண்ணலாம். கார்ஸ் கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசிஸில் அச்சீவ் பண்ணலாம். யூஸ் ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் parameterized queries to safely execute database operations பண்ண முடியும். ஆல்வேஸ் parameterize queries, never concatenate user input directly to SQL statements. never concatenate user input. ஆமாம், அதை வேலிடேட் பண்ணிவிட்டு சானிடைசேஷன் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் டேட்டா வந்து டிபியில் போய் விழுகணும். ஒரு டெக்ஸ்ட் ஏரியாவில் வந்து டிபிக்கு வந்து ஒரு டேட்டாவை சப்மிட் பண்ணுறோன்னு வைங்களேன், அதை வேலிடேஷன் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கிறது தான் அது மெயின் பாயிண்டிங்க. காமன் வல்னரபிள் SQL இன்ஜெக்ஷன் காஸ்ட் பை unsanitized யூசர் இன்புட் பீயிங் எக்ஸிக்யூட்டட் as SQL கோட். ஆமாம், ஈக்குவல் டு ஒரு பிரச்சனை, கொஸ்டின் மார்க் ஒரு பிரச்சனை, இதெல்லாம் தேவையில்லை. நார்மல் ஆத்தென்டிகேட்டட் யூஸருக்கு அவங்க என்ன ஃபார்மில் ஃபில் பண்ணணும் அதை மட்டும் பண்ணிட்டு போடணும். ஆனால் அன்னெசரி கேரக்டர்ஸ் விச் லீட்ஸ் டு இன்ஜெக்ஷன் நம்ம அதை ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ அந்த டெக்ஸ்ட் ஏரியாவுக்கும் அந்த ஆக்சுவல் டிபிக்கும் நடுவில் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் அப்ளை பண்ணலாம் ரியல் யூஸ் கேஸில் எனக்கு தெரிஞ்சு. அப்படின்னு நீங்கள் சானிடைஸ் பண்ண முடியும். கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் occurs when malicious scripts are injected into web pages and executed in user browsers. ஸோ இதுக்கு கார்ஸ் அண்ட் கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி அதை செக்யூர் வெப் கேட்வேல ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதை ரிவ்யூ பண்ணிங்கன்னா அதுக்கு ஆன்சர் இங்கே தான் இருக்குது. ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் யூ வேலிட் இன்புட் against specific patterns to ensure it meets expected formats. அதுதான் இன்புட் சானிடைசேஷன் தான். ensure regular expressions are well constructed to avoid performance issues and potential bypasses. அது மேக் சென்ஸ். HTML context use HTML encoding to prevent. ஓகே ஃபைன். cross site scripting ஓகே என்கோடடாக இருக்கணும். ஆமாம், கரெக்ட். இன்னொரு விஷயம், நம்ம ப்ரௌசர்ஸ்லாம் ஒரு 2 டேட்டா ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக லோக்கல் ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்குது ப்ரௌசருக்கு. அப்புறம் ஒன்று இண்டெக்ஸ்டு டேட்டாபேஸ், இண்டெக்ஸ்டு டிபி ஆர் லோக்கல் ஸ்டோரேஜ்னு சொல்லி ப்ரௌசரில் இருக்குது. நீங்கள் வந்து என்கிரிப்ட் பண்ணி போட்டாலும் சரி, ஏதாவது ஒரு ஃபைலோ ஏதாவது ஒரு கீ அங்கே ஸ்டோர் பண்ணாலும் சரி, ஜென்ரலாக ப்ரௌசரில் வந்து people can guess and they can read that output. அதை தான் அவங்க வந்து என்கோடட் என்கிரிப்ட் பண்ணி சேவ் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் இதுக்கு மீனிங். ஸோ ப்ரௌசரில் யூ ஹேவ் லோக்கல் ஸ்டோரேஜ் அண்ட் இண்டெக்ஸ்டு டிபி. அதுக்குள்ளே நீங்கள் ஏதாச்சும் கீ ஏதாச்சும் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாவே, ஏதாச்சும் ஒரு டேட்டா ஏதாச்சும் வைக்கிறதா இருந்ததுன்னா ensure it is encoded அப்படிங்கிறத சொல்கிறாங்க. யூஸ் JavaScript encoding to ensure scripts are safe. Encode URL parameters to prevent injection attacks. Okay, that's fine. இது வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலே இதை பார்த்துரும். Input sanitization libraries. Use trusted libraries to sanitize inputs. OWASP, Java, HTML, Sanitizer, Temporary. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா it will be very useful. Input sanitization libraries. OWASP, Java, HTML, Sanitizer, Temporary for JavaScript. அப்புறம் client side validation. Provide quick feedback but should never be solely relied upon security. Client side validation, yes true, but at the same time server side la பண்ணாதான் client side validation plus server side protection கொடுத்தாதான் அது full security. அது main. Server side validation essential for security as it ensures data integrity and safety before processing. So solutions என்னன்னு பார்ப்போம். Use whitelisting over blacklisting. Prefer whitelisting allowed inputs over blacklisting dangerous ones to ensure stricter validation. அதாவது இதுக்கு மீனிங் என்னன்னா, if so and so is allowed else by default deny. அவ்வளோதான். 1 2 தான் allowed, else deny-னா 1 2 மட்டும் தான் allowed. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. யூஸ் whitelisting or blacklisting. blacklisting எவ்வளோ பண்ணுவீங்க, அது பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வரும். ஸோ allow what you need and deny everything. deny the else deny all, implicit deny அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி employ contextual output encoding. Encode outputs based on their context. HTML, JavaScript, URL to prevent cross-site injection. extend cars CSP-லே பண்ணிக்கலாம். Utilize prepared statements, parameterized queries. web application firewall பண்ணுவோம். always use prepared statements for database interactions to avoid SQL injection. இதுவும் straightforward. Implement robust input validation. Validate all inputs on both client and server sides. Use regular expressions and validation libraries to strict input criteria. Okay, adopt comprehensive data sanitization. சர்வர் சைட் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் தான். அடாப்ட் காம்ப்ரிஹென்சிவ் டேட்டா சானிடைசேஷன். யூஸ் சானிடைசேஷன் லைப்ரரி டு க்ளீன் இன்புட்ஸ் அண்ட் ரிமூவ் ஆர் நியூட்ரலைஸ் ஹார்ம்ஃபுல் கண்டென்ட். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, ஒரு டெக்ஸ்ட் ஏரியா கொடுத்துருப்பீங்க, கொடுத்த சப்மிட் பட்டன் கொடுத்துருக்கீங்க, பின்னாடி ஒரு டிபியில் அப்டேட் ஆக போகுதுன்னா நடுவில் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் வந்து இன்புட்டை வந்து சானிடைஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம்.
சானிடைஸ் பண்ணும்போது நீங்கள் தப்பாக ஒரு கேரக்டர் ஈக்குவல் டுன்னு அடிச்சிடுறீங்க, விச் இஸ் நாட் நீடட் ஃபார் ஆத்தென்டிகேட்டட் யூசர். அப்போது அந்த ப்ரௌசர்லேருந்து ஒரு அலர்ட் வருது, அந்த அலர்ட்டாக சாரி திஸ் இஸ் நாட் அ வேலிட் இன்புட்னு ஒரு எரர் மெசேஜ் வருது. ஓகே கிளிக் பண்ணோன்னே இந்த டோட்டல் டெக்ஸ்ட் ஏரியா கிளியர் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். அதுதான் இந்த பாயிண்ட்டுக்கு ஆன்சர். ரெகுலர் செக்யூரிட்டி டெஸ்டிங். கண்டக்ட் ரெகுலர் செக்யூரிட்டி டெஸ்டிங் அண்ட் கோட் ரிவ்யூஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் ஃபிக்ஸ் vulnerabilities related to input handling. இது தியரி. Educate and train developers. Train developers on secure coding practices. Focuses on the importance of validating, escaping, sanitization, parameterization. Okay, no problem. It's a part of OWASP top 10 now. Use security libraries and frameworks. Leverage security libraries and frameworks that provide built-in mechanisms for input validation, output and data sanitization. Context-aware security policy. Develop and enforce security policies that take the context of data usage into account, ensuring appropriate measures are applied. So pretty straightforward. ஓகே, இதை நான் கூகுள் ட்ரைவில் அப்டேட் பண்ணிடுறேன், யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ ஃப்ரம் தேர் யூ கேன் டேக் கேர். ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.